கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துதலும் சோத்திரத்தை செலுத்துகிறோம். ஆல் இந்தியா சர்ச் கவுன்சில், ஆல் இந்தியா சர்ச் டயசிஸ், ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச் பிரே சர்ச் சார்பாக ஹாப்பி கிறிஸ்மஸ் வாழ்த்துதலை பிஷப் மோகன்தாஸ் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளை உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பிறப்பை உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த தொலைக்காட்சி பார்க்கிற அனைத்து மக்களுக்கும் நாங்கள் இப்போ எல்லா மதத்தாருக்கும், ஒன்லி கிறிஸ்டியன் மட்டுமில்லை, அனைத்து மதத்தாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு இந்த கிறிஸ்து பிறப்பு உலகத்தில் எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பைபிள் ஒரு வசனம் சொல்கிறது, இன்றைக்கு கிருபை பெற்றவர்களே வாழ்க. ஆகினால் இன்றைக்கு நாட்களிலே ஒருவேளை மரியாதை அம்மா மேலே தேவத்தை பிரவேசித்து கிருபை பெற்றவர்களே ஒரு வார்த்தை. ஒருவேளை இந்த தொலைக்காட்சி பார்க்கிற உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு கண்ணீர், ஏதோ ஒரு வேதனை இருப்பேனால் இன்றைக்கு சொல்லுகிறார், இந்த கிறிஸ்து பிறப்பு மூலமாக உங்க மேல ஒரு கிருபை நிச்சயமாக வரும். அன்றைக்கு மரியாதை கிருபை பெற்றது போல் உங்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே ஒரு கிருபை, ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு கிருபை. கிருபை என்றால் பிளஸிங். ஒருவேளை பிளஸிங் இல்லாத இருக்கிற உங்க வாழ்க்கை யாரா இருந்தாலும் இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பு ஒரு பிளஸிங் வாழ்க்கையில வரும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது சொன்னார் ஆண்டவர், இருள் நீங்க போகிறது. கிருபை மட்டுமில்லை, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு துக்கமான காரியம், ஏதோ ஒரு பாரமான காரியம், ஏதோ ஒரு இருளான சம்பவங்கள், இருள் என்றால் துக்கம், கண்ணீர். ஒருவேளை இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையில ஏதோ ஒரு இருள், ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு கண்ணீரான வாழ்க்கை இருக்குமானால் நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து லூக்கா 2:10 சொல்கிறது, அன்றைக்கு மேய்ப்பர்கள் மந்தையை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு ஒளி வீசுறது. உங்க வாழ்க்கை ஒளி வீசும், வெய்யான ஒளி வீசும். அன்றைக்கு மேய்ப்பர்கள் வாழ்க்கை மட்டுமல்ல, இருளது வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு ஒளி வீசுறது போல் ஒரு வெளிச்சம் உங்க வாழ்க்கையில உங்க துக்கம் சந்தோஷமாக சொல்லி ஹாப்பி கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லி முடிக்கிறேன். AICC சேர்மன் பிஷப் மோகன்தாஸ்.